ஜெய்மா காமாக்கியா. உங்கள் எல்லாருடைய ஆசைகளும் உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேற காமாக்கியா தேவியுடைய பேருள் கிடைக்கட்டும். உங்கள் எல்லாருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். இங்கே இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது காமாக்கியா தேவியுடைய வெற்றி கொடி அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இந்த வெற்றி கொடியோடைய விசேஷம் என்னென்னா, இந்த கொடியில் நீங்கள் என்ன விஷயத்தை வேண்டி எழுதி இங்கே வைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை நடத்தி கொடுக்கக்கூடியவ தான் காமாக்கியா தேவி. எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் அதில் எழுதுனா நடக்கும். ஏன்னா அது வெற்றி கொடி. இந்த ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னா, சென்னையில் வண்டலூர் ஜூக்கு பின்னாடி பனங்காட்டு பாக்கம் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த காமாக்கியாவுடைய ருத்ரபீடம், காமாக்கியாவுடைய ஆலயம் இருக்குது. யோனிபீடம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோனிபீடம். இங்கே காமாக்கியா யார் அப்படின்னா, பெண்களுக்குனே உண்டான ஒரு அற்புதமான கடவுள். யோனி தெய்வம்னு சொல்லுவாங்க. பெண் உறுப்புக்குன்னு உண்டான ஒரு கடவுள். தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே கிடையாது, இங்கே மட்டும்தான் இருக்குது. நான் உங்கள் அக்னிருத்ரன் சுவாமிகள், ஸ்ரீ காமாக்கியா தேவி உபாசகர். வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அந்த வெற்றி கொடி உங்கள் வாழ்க்கையிலையும் பல வெற்றிகளை நடத்தி கொடுக்கட்டும். இங்கே உங்களுக்கு நேரம் கிடைக்கிறச்சே இந்த மாதிரி ஒரு வெற்றி கொடி எழுதி வைங்க. காமாக்கியா தேவியுடைய பேரொருளும் உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்கள் எல்லாருக்கும் சகல ஐஸ்வர்யம் கிடைக்கட்டும்னு நான் வாழ்த்துறேன். என்னோட அக்னிருத்ரன் சுவாமிகள், ஸ்ரீ காமாக்கியா தேவி உபாசகர். வாழ்க நலம்.